வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். தசா வரிசைகளை நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன சார் தசா புத்திகள் இருந்தால் தான் நல்லதா? அது என்ன சார் தசா பற்றி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுகிறோம் அப்படின்னா, கிரகங்களுடைய மற்ற 9 கிரகங்கள் இருக்குன்னு வைங்க, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எண்ணங்களை கொடுக்கும். ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், இல்லை ஒரு வாகனம் வாங்கலாம், ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு திருமணம் நடக்கலாம், இல்லை ஒரு குழந்தை பேர் பெற்றுக்கலாம், எது வேணாலும் உங்கள் செய்யலாம், எண்ணமாக இருக்கட்டுமே. செயல் வடிவம் எப்போ சார் ஆகும் அப்படின்னா, தசாபுத்திகள் சம்மதிச்சாதான் சார் செயல் வடிவாகும். அப்போ உங்களுக்கு தசாபுத்திகள் சம்மதிக்கணும். அப்போ என்ன திசையில நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது நம்ம கடமை. அந்த திசை நம்ம லக்னத்துக்கு யோகமா, யோக பங்கமா, பலமா, பலவீனமான்னு நீங்க பார்த்துக்கணும். அப்படி பார்க்கின்ற போது ஒரு முடிவை எடுத்து இந்த திசையில நம்ம உயர்ந்துக்கலாம், வாழலாமா, வளரலாமா. வாழ்வாதாரத்துக்கு மட்டும்தான் அந்த திசை, ஓகே அமைதியா இருப்போம். வளர்ச்சிக்கான திசை, முதலீடு போடுவோம், ஜெயிப்போம், முன்னேறுவோம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட தசாக்களின் வரிசையில் இன்று நாம் பார்க்கின்ற தசை சந்திர திசை. சந்திரன் மனோகாரகன். சந்திரன் நம் உடலில் ஓடுகின்ற இரத்த ஓட்டத்திற்கு காரகர். இரத்தத்திற்கு காரகர் செவ்வாய், இரத்த ஓட்டத்திற்கு காரகர் சந்திரன். உங்க மனசு ஆசிலேஷனா இருக்கா, ஹாப்பியா இருக்கான்னு டிசைட் பண்ற அத்தாரிட்டி யாருன்னா சந்திரன் தான். ஒரு மனிதனுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு வைங்க, சோர்ந்து போயிடணும், லைஃபோட பேலன்ஸே போயிடும். சந்திரன் ஸ்ட்ராங்கா இருந்தா எதுலையும் கிங்கு தான் அவங்க. சந்திரன் தான் நிறைய பேருக்கு யோகங்களை பிரித்து கொடுப்பவர். சசயோகம், மாளவிகா யோகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த யோகங்கள் இருக்கணும்னா, கஜகேசரி யோகம், இப்படியெல்லாம் யோகங்கள் இருக்குன்னா சந்திரனோட இன்ஃப்ளூயன்ஸ் முக்கியம். சந்திரன் தான் தாய்க்கு காரக கிரகம். வளர்விரி சந்திரன் சுபத்துவத்தோடும், தேய்விரி சந்திரன் பாபத்துவத்தோடும் இருப்பவர். இடமாற்றத்தை குறிக்கின்ற ஒரு கிரகம் சந்திரன். பால் பொருட்கள், நீர்ம பொருட்கள், தயிர், பால், மோர் எல்லாத்துக்கும், பல வகைகள் எல்லாத்துக்கும் அன்றாடம் கெட்டு போகின்ற ஒரு பொருளை நீங்கள் பயன்படுத்தி வியாபாரம் செய்தால் நீங்களும் சந்திரன் ஆதிக்கமே. ஒரு பால் பண்ணை வச்சிருக்கேன் சார், பூத் வச்சிருக்கேன், அன்றாடம் கெட்டு போகிற பொருள், காய்கறி மளிகை கடை வச்சிருக்கேன், உணவு வச்சிருக்கேன், இது எல்லாமே சந்திரனோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நீங்கள் செய்ய முடியாது. சந்திரன் தான் காரகர். உங்க உடம்புல ஊறுகின்ற எச்சில், இரத்த ஓட்டம், கண்ணீர், இதுக்கெல்லாம் சந்திரன் காரகர். சந்திரன் கெட்டு போச்சுன்னா உமிழ்நீர் சுருக்கிறது கூட குறையா இருக்கும். நாக்கெல்லாம் வறண்டுக்குது சார்ன்னு கேள்விப்பட்டிருப்போம். சந்திரன் தான் காரணம். சந்திரன் வீக்கா இருப்பார். இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் அப்படின்னா, சந்திரன் வலுவா இருக்கிறவங்க நல்ல திங்க் பண்ணுவாங்க, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, வேகமா முன்னேறுவாங்க. ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு வேகமா நகரக்கூடிய கிரகம் சந்திரன் தான். 2.25 நாள்ல நகர்ந்துருவாருங்க. அப்ப சந்திர திசை நடக்குதுனாலே ஒருத்தர் வேகமா முன்னேறலாம், இல்ல வேகமா கீழே வரலாம். இது 2 தான் நடக்கும். இந்த சந்திரனோட ஆதிக்கம் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், இவங்கெல்லாம் சந்திரனோட ஆதிக்கம். இந்த 3 நட்சத்திரத்துல யார் பிறந்திருக்கீங்களோ, 3ல ஏதாவது 1ல தான் பிறக்க முடியும், யார் பிறந்திருக்கீங்களோ அவங்கெல்லாம் முழுக்க முழுக்க சந்திரனோட ஆதிக்க சந்திர திசையில பிறந்தவங்க. இந்த திசையில பிறந்திருந்தாலே, நீங்க இந்த திசையில ஒருத்தர் குழந்தை பிறந்திருந்தாலே இடம் மாறிடுவாங்க. ஏன்னா சந்திரன் தான் இடமாற்றத்துக்கான கிரகம் நான் சொல்லியிருக்கிறேன். ஈஸியா இடத்த மாத்திடுவாங்க, இல்லை ஒரு தொழிலை மாத்திடுவாங்க. ஊர் விட்டு ஊர் போற, தொழிலுக்காக ஒரு ஊர் மாத்திட்டு போற சார் அப்படின்னா இந்த சந்திர திசை தான். அப்ப சந்திரன்னாலே இடமாற்றம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். சந்திரனுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, திருட்டுத்தனம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இப்ப நம்ம பிரசன்னம் பார்க்கும்போது சந்திரன் லக்னத்தோட தொடர்பு இருந்தா ஒரு திருட்டுத்தனம் இருக்குங்க. அதுக்காக எல்லாத்தையுமே அப்படி சொல்ல முடியாது. அதுக்கான காரகத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு திருட்டுத்தனம், எதுலையுமே இவங்க கவனமா இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்ட எதுவும் சொல்லிட மாட்டாங்க. சந்திரனோட ஆதிக்கம். ரோகிணி,
அஸ்தம், திருவோணம் பாருங்க, எதையுமே உண்மையை வாங்க முடியாது. மனசுல இருக்கிறத மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. டம்மியா சிரிச்சுட்டு போயிருவாங்க. ரெடிமேடா சிரிச்சுட்டு. அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான், "அவரு இதெல்லாம் பண்ணியிருக்காரா? என்கிட்ட சொல்லவே இல்ல பாரு. சைலன்ட்டாவே இருந்துட்டாரே" அப்படின்னு நினைக்க தோணும். அப்படி சைலன்ட்டா இருந்து ஒரு விஷயத்த சாதிக்கிற வல்லமை சந்திரனோட ஆதிக்கத்துக்கிட்ட இருக்கும். அப்ப சந்திர திசை யாருக்கெல்லாம் நன்மை, யாருக்கெல்லாம் தீமை அப்படின்றத பார்ப்போம். முதல்ல மேச லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருந்தா சந்திர திசை யோகம். ரிஷப லக்னத்துல பிறந்திருந்தாலும் சந்திர திசை பரவாயில்ல. மிதுன லக்னக்காரங்களுக்கு பெரிய நன்மை இல்ல, பெரிய தீமை இல்ல, ஆவரேஜா இருக்கும். கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதியே சந்திரன் பலம். சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு விரையாதிபதி சந்திரன் பலம் இல்லை. கன்னி லக்னத்தை பிறந்தவங்களுக்கு லாபாதிபதி சந்திரன் பலம். துலா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 10 குடையவர் சந்திரன் பலம். விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பாக்கியாதிபதி சந்திரன் பலம். தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சந்திர திசையே வரக்கூடாது. 8 குடையவர் அஷ்டமாதிபதி நஷ்டம், சேதாரம், அவமானம், கடன், நோய், வழக்கு இத்தனையும் கொடுக்குறவர். அவரு 8ஆம் அதிபதியாகி எங்கேயாவது ஒரு பக்கம் வலுத்து உட்கார்ந்துட்டாருன்னு வைங்க, அவ்வளவுதான் போச்சு. திரிகோணங்கள்லயோ கேந்திரங்கள்லயோ உட்கார்ந்துட்டு அந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு சந்திர திசை அதோகதி தான். மகர லக்னத்துக்கு சந்திர திசை அவ்வளவு பலம் இல்லை, மாரகாதிபதி. ஏதேனும் ஒரு மாரகத்தையோ மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தையோ கொடுக்கிறார். கும்ப லக்னத்துக்கு 6 குடையவர். அவர் எங்கேயாவது போய் 6, 8, 12ல மறைஞ்சிடணும், இல்லை நீசமாயிரணும். இருந்துட்டா சேஃப். இல்லைன்னா ஒரு அசைச்சிட்டு போயிடும். மீன லக்ன அன்பர்களுக்கு சந்திரன் பூர்வ புண்ணியாதிபதி, 5ஆம் அதிபதி, யோகம். இந்த நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு சில லக்னங்களை சொல்லியிருப்பேன். மேசம் சொல்லியிருப்பேன், ரிஷபம் சொல்லியிருப்பேன், மிதுனம் சொல்லியிருப்பேன், கன்னி சொல்லியிருப்பேன், துலாம் சொல்லியிருப்பேன், விருச்சிகம் சொல்லியிருப்பேன், மீனம் சொல்லியிருப்பேன். இந்த 7 லக்னக்காரர்களுக்கு சந்திரன் பலம் பெற்று நல்ல நிலையில் இருந்தால், அதுவும் குருவோடோ செவ்வாயோடோ சேர்ந்து குருமங்கள யோகமோ சந்திரமங்கள யோகமோ பெற்றுவிட்டால், அந்த தசா காலத்தில் பொன், பொருள், ஆடை, ஆபரணம், நகை, வீடு, இடம், நிலம், வாகனம், சொத்து, சுகம்னு அள்ளி கொடுத்துட்டு போயிருங்க. சந்திரன் வேகமாக நகரும் கிரகம்னு சொல்லியிருக்கிறேன். திசை 10 வருஷத்துக்கெல்லாம் வெயிட் பண்ண வைக்காது. வந்த உடனே கொடுக்க ஆரம்பிச்சிடும். சக்திக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய பலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சந்திரன் கொடுப்பாருங்க. ஆனா கண்டிப்பா கொடுக்கறத நிறுத்த மாட்டாரு. சந்திரன் தான் ஒரு மனிதன் என்ன நட்சத்திரத்துல பிறக்கிறாரோ அதற்கு தகுந்த தசாபுத்திகளை நிர்ணயிக்கிறார். சந்திரன் தான் தாய்க்கு காரகர், திருமணத்துக்கு பின்பு மாமியார். வயதான பெண்கள் அனைத்தும் சந்திரன். அலங்காரம் இல்லாத அம்மன் வழிபாடு சந்திரன். சந்திரன் உங்களுக்கு அதிகமா ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருக்குன்னு வைங்க. நீங்க கடகராசியில பிறந்திருக்கீங்க, அல்லது ரிஷபராசியில பிறந்திருக்கீங்க, அல்லது மீன ராசி அல்லது தனுசு ராசியில பிறந்திருக்கீங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு மேல அவ்வளவு ஈர்ப்பு இருக்கும். குறிப்பா சந்திரன் விருச்சிக ராசியில யார் பிறந்திருந்தாலும் சரிங்க, சந்திரன் கர்ப்பப்பையை குறிக்கும். யார் பிறந்திருந்தாலும் பெண்கள், அவர்களுக்கு விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு சந்திரன் நீசமா இருக்கு, அவங்களுக்கு கர்ப்பப்பை தொந்தரவு வரும். வீட்டுக்கு விளக்காகின்ற நேரங்களில், தீட்டாகின்ற நேரங்களில் கடும் வேதனையும் அல்லது ஏதேனும் ஒரு உள்ள கட்டிகளோ தொந்தரவுகளோ இருந்து அதுக்கான மருத்துவம் பார்க்கின்ற வேதனையும் கொடுக்கிறது. இதெல்லாம் சந்திரனோட வேலை. நீர்க்கட்டிகளுக்கு காரண கிரகம் சந்திரன். அப்ப சந்திர திசை ஒரு இருக்க வேண்டிய இடத்துல இருந்து குருவோடவோ செவ்வாயோடவோ சேர்ந்திருந்த அசுர வளர்ச்சி. சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறது புணர்ப்பு தோஷம். அவங்களுக்கு கடைசி நேரத்துல எல்லா சம்பவமும் மாறி போயிடும். குற்றம் கண்டுபிடித்தே தன்னைத்தானே அழித்துக் கொள்பவர்கள் யாருன்னா சனி சந்திரன் சேர்க்கை உள்ளவர் தான். இவங்களால குற்றம் சொல்லாம இருக்கவே முடியாதுங்க. நெருங்கி பழகினாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, இல்லை மனைவியா இருந்தாலும் சரி, கூட மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் ஏதாவது ஒரு குற்றம். அது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு, அப்படி ஏன் பண்ற, இப்படி ஏன் பண்றேன்னு கேட்டாலே இங்க சனிச்சந்திரன் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பேர் புணர்ப்பு தோஷம். இவங்க திருமண காலகட்டத்தில் கவனமாக இல்லை என்றால் திருமணத்தில் பெருத்த அவமானத்தை கொடுத்து விடும். பிரம்மாண்டப்படுத்தி கூடாது திருமண விஷயத்துல, இல்லை சிம்பிளா செய்யணுங்க. இதெல்லாம் உங்க ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க, அக்யூரேட்டா இருக்கு. அப்போ சந்திர திசை ஒருவருக்கு வருகிறென்றால் நல்ல இடத்தில் இருந்தால் தலை சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். அது நல்ல இடத்துல இருந்து ஒரு 30 வயசு 35 வயசு 40 வயசுல வந்துருச்சுன்னா மிகச்சிறந்த வெற்றி தான். சரி, யாருக்கு 30 வயசு 35 வயசுல யாரெல்லாம் கேது திசையில பிறந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அடுத்து சந்திர திசை பக்கத்துல வரும். ஒரு வாழ்ற காலத்துல வரும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 வயசுல ஒரு 10 ஆண்டு கால சந்திர திசையில அசுர வளர்ச்சி அடைஞ்சவங்களும் இருக்காங்க. ஆனா என்னோட கருத்து, தனுசு லக்ன அன்பர்களுக்கு சந்திரன் கெட்டு போயிடணுங்க. ஏன்னா அவரே அஷ்டமாதிபதி ஆகிறாரு.
இந்த சந்திரனை வச்சு தான் நம்ம சந்திராஷ்டமங்கிற ஒரு வேலையை எடுக்கிறோம். சந்திராஷ்டமத்தன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. ஐயோ! சந்திராஷ்டமம் வந்துச்சுனால பயந்துக்குவாங்க நிறைய பேர். அதுக்கெல்லாம் தலை சிறந்த பரிகாரங்கள் இருக்கு. நீங்க சந்திராஷ்டமத்தன்னைக்கு வேறு பெரிய பரிகாரங்களே ஒண்ணும் இல்லைங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கோவில் இருந்தா கோபுர தரிசனம் மட்டும் பண்ணிக்கங்க. நிச்சயமா அந்த சந்திராஷ்டமத்தோட தாக்கத்தை நீங்க குறைச்சுக்கலாம். சந்திரன் என்பவர் வேகமாக நகர்ந்து வேகமாக முன்னேறக்கூடிய கிரகம், மறந்து விடாதீர்கள். யாருக்கெல்லாம் சந்திர திசை நடக்கிறதோ நல்ல திசையாக இருந்தால் மேலும் முன்னேறுங்கள். கெட்ட திசையாக இருந்தால் அவர்களுக்கு பிரச்சனை தீரட்டும் என்று சொல்கிறேன். என்கிட்ட உங்களுக்கு உங்க ஜாதகப்படி ஏதாவது கன்சல்டிங் வேணுங்கிற பட்சத்தில் கீழே இருக்கிற நம்பர் நோட் பண்ணிக்கங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அதுதான், ஃபோன் நம்பர் அதுதான், செல் நம்பர் அதுதான். நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கான ஆலோசனைகளை நீங்கள் பெற்று நீங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர நானும் ஒரு பங்களிப்பாக இருப்பேன் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். பாருங்கள்.